பீகாரில் முதற்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் நாளை 121 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு நாளை மற்றும் 11ஆம் தேதி என 2 கட்டங்களாக பொதுத் தேர்தல் நடைபெறுகிறது. முதற்கட்டமாக 121 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் அதற்கான தேர்தல் பரப்புரை நேற்று மாலை 5 மணியுடன் நிறைவு பெற்றது. கடைசி நாளில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, 4 மாநில முதலமைச்சர்கள், லாலு பிரசாத் யாதவ், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி என பல்வேறு தலைவர்கள் திரண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் நமோ செயலி மூலம் பெண்களிடம் உரையாடிய பிரதமர் மோடி, பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி சந்தேகத்திற்கிடமின்றி வெற்றி பெறும் என்றும் அதில் பெண்களின் பங்கு அளவறியதாக இருக்கும் என்று தான் நம்புவதாகவும் தெரிவித்தார். தர்பங்கா பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் அமித் ஷா, வாக்கு எந்திரத்தில் தாமரை சின்னத்தில் அழுத்தி பீகாரில் மீண்டும் காட்டாட்சியை தடுக்க மக்கள் முன்வர வேண்டும் என்றார். परंतु भाइयों बहनों, जब कमल छाप पर आप बटन दबाए, किसी को विधायक, किसी को मंत्री बनाने के लिए नहीं दबाना है. कमल छाप पर बटन जंगल राज को रोकने के लिए दबाना. அதே தர்பங்கா தொகுதியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும், கோபால்கஞ்ச் பகுதியில் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்கு சேகரித்தனர். அவுரங்காபாத்தில் பிரச்சாரம் செய்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, பீகாரில் தோல்வி முகத்தை தவிர்க்க பிரதமர் மோடியும் மத்திய அமைச்சர் அமித் ஷாவும் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக விமர்சித்தார். इन्होंने महाराष्ट्र का चुनाव चोरी किया, इन्होंने हरियाणा का चुनाव चोरी किया, इन्होंने लोकसभा का चुनाव चोरी किया और अब ये बिहार का चुनाव चोरी करने में लगे हुए हैं. मगर बिहार की जनता होशियार है. बिहार की जनता से कोई चोरी नहीं कर सकता भैया. அதேபோல் பீகாரில் மகா கூட்டணி ஆட்சி அமைந்தால் ஜனவரி 14 மகா சங்கராந்தி நாளில் பெண்களின் வங்கிக் கணக்கில் 30,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என ஆர்ஜேடி தலைவரும் மகாகத் பந்தனியின் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ் அறிவித்தார். सरकार बढ़ेगी और 14 जनवरी मकर संक्रांति के दिन मां बहन मां निर्जा के तहत पूरे 1 साल का 30,000 रुपया माता और बहनों के खाते में हम लोग डालने का काम करेंगे. ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் பீகார் தேர்தலை முன்னிட்டு முதன்முறையாக பாட்னாவில் வாகன பேரணியில் சென்று ஆதரவு திரட்டினார். நாளை நடைபெறவுள்ள முதற்கட்ட தேர்தலில் மொத்தம் 1314 பேர் போட்டியிடுகின்றனர். இதில் ஆர்ஜேடி கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் ரகோபூர் தொகுதியில் களம் காண்கிறார். தேஜஸ்வியின் சகோதரரும் ஜன் சக்தி ஜனதா தள தலைவருமான தேஜ் பிரதாப் யாதவ் மகானா தொகுதியிலும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணை முதலமைச்சர் சாம்ராட் சௌத்ரி தாராப்பூர் தொகுதியிலும், மற்றொரு துணை முதலமைச்சர் விஜயகுமார் சின்ஹா லக்கிசராய் தொகுதியிலும் களம் காண்கின்றனர்.